ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இட்லியும் சிம்பிளாக உருளைக்கிழங்கு குருமாவும் பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் போடாதீங்க. போட்டு பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அது போட்டுக்கோங்க. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய், சோம்பு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தோலை உரிச்சிட்டு இதில் போடுறது தான். பாருங்கள், தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மூணு ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க, அப்போ தான் பச்சை வாசனை போகும். பாருங்கள், வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் விழுது அரைச்சதை எடுத்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு தேவையான அளவு கூட்டி வச்சுக்கோங்க. தண்ணி எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு காமிக்கிறேன். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து இப்போ போட்டுக்கிறேன். பாருங்கள், போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டாச்சு. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குருமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியதான். சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னொரு பக்கம் சாஃப்டான இட்லி, ஒரு பக்கம் இட்லியே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இட்லி எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாங்க சாப்பிட்லாம். இட்லி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் குருமா தான் இது. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், குருமா லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.